ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். இன்றைக்கு ட்வின்ஸுக்கு 6th பர்த்டேக்கு போட்ட கேக் கொண்ட உங்களோட ஷேர் பண்ணுறேன். எப்படி செய்தனான்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. 6 inch வெனிலா கேக்கில் 2 லேயர்ஸில் இந்த கேக் ஐசிங்கை போடுறேன். கேக் ஃபில்லிங்குக்கும் க்ரம் கோட் போடுறதுக்கும் வெனிலா ஐசிங்கை தான் யூஸ் பண்ணுறேன். வெனிலா ஐசிங் எப்படி செய்கிறேன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ க்ரம் கோட் போடுறேன். இதே மாதிரி இன்னும் ஒரு கேக்கும் செய்கிறேன். ஏன்னு சொல்லி சொன்னால் ட்வின்ஸுக்காக இந்த கேக் செய்கிறேன். ஒன்று ப்ளூ கலரில் செய்ய போகிறேன், ஒன்று பிங்க் கலரில் செய்ய போகிறேன். க்ரம் கோட் போட்டு முடிச்சா பிறகு கேக் டுவெல்ஸ் போடுறேன். கேக் டுவெல்ஸ் போட்டால் தான் லேயர்ஸ் மூவ் பண்ணாது. இந்த கேக்குக்கு 4 கேக் டுவெல்ஸ் போடுறேன். கேக் டுவெல்ஸ் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி எடுக்கலாம். ஒரு கேக்கை பிங்க் கலர் ஃபொண்டன்டால் கவர் பண்ணி எடுக்க போகிறேன். கோர்ன்ஃப்ளவரை மேட்டுக்கு பூசிட்டு இப்போ ரோலிங் பின்னால் ஃபொண்டன்ட்டை ரோல் பண்ணி எடுக்கிறேன். ஃபொண்டன்ட்டை உருட்டி எடுத்துட்டு ரோலிங் பின்னிலேயே ஃபொண்டன்ட்டை சுற்றிட்டு கேக்குக்கு மேலே போடணும். இந்த கேக் 6 inch 5 inch ஹைட்டில் இருக்குது. அதால் ஃபொண்டன்ட்டை 12 inch ரவுண்ட் ஷேப்புக்கு உருட்டி எடுத்த நான். ஃபொண்டன்ட்டை மேல் பக்கத்தில் இருந்து ஷேப் பண்ணி கொண்டு வரணும். கீழ்ப்பக்கத்தை இப்படி விரித்து விட்டு ஷேப் பண்ணி கொண்டு வரணும். இந்த ஃபொண்டன்ட்டை ஷேப் பண்ணிக்க உங்களோட கை ஈரம் இல்லாமல் நல்ல காஞ்ச கையாக இருக்கணும். நீங்கள் விரும்பினா கையில் கொஞ்சம் கோர்ன்ஃப்ளவர் பூசலாம். ஃபொண்டன்ட்டை விரித்து ஷேப் பண்ணி கொண்டு வந்துட்டேன். மிச்சமாக இருக்கிற ஃபொண்டன்ட்டை பீஸா கட்டரால் கட் பண்ணி எடுக்கணும். இப்படி ஃபொண்டன்ட்டை போட்ட பிறகு கேக் சுமுத்தரால் ஸ்மூத் பண்ணி எடுக்கணும். ஃபொண்டன்ட்டை ரோலிங் பின்னில் இப்படித்தான் சுற்றணும். அதுக்கு பிறகுதான் கேக்குக்கு மேலே போட ஈஸியாக இருக்கும். அடுத்த கேக்கை ப்ளூ கலர் ஃபொண்டன்ட்டால் கவர் பண்ணுறேன். ஃபொண்டன்ட்டால் கவர் பண்ணி எடுத்துட்டு 2 கேக்கையும் ஒரே கேக் போட்டிலேயே வைக்கணும். கேக்கை ஒரே கேக் போட்டில் வச்சுட்டு கேக் ஸ்மூத்தரால் ஸ்மூத் பண்ணி விடுகிறேன். 2 யூனிகார்னுக்கான கொம்பு செய்யணும். அதுக்கு நீங்கள் ஃபொண்டன்ட்டிலையும் செய்யலாம் அல்லது மாடலிங் பேஸ்ட்லையும் செய்யலாம். எல்லோ கலர் ஃபொண்டன்ட்டில் யூனிகார்னுக்கான கொம்பு செய்கிறேன். 2 ஃபொண்டன்ட்டை உருட்டி இப்படி முறுக்கி விடணும். ஸ்கியூவர்ஸுக்கு தண்ணி பூசி கொம்புக்குள்ளே செருகி விடணும். பார்த்தீங்களா, யூனிகார்னுக்கான கொம்பு ரெடி ஆகிட்டுது. அடுத்ததாக யூனிகார்ன் செய்கிறேன். யூனிகார்ன் செய்கிறதுக்கு ஆல்ரெடி பிரிண்டரில் யூனிகார்னை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிறேன். அதை உருட்டி வச்சிருக்கிற ஒயிட் கலர் ஃபொண்டன்ட்டுக்கு மேலே வச்சு கிராஃப் நைஃபால் வெட்டி எடுக்கிறேன். 2 யூனிகார்ன் வெட்டி எடுக்கணும். கிராஃப் நைஃப் யூஸ் பண்ணி வெட்டினீங்கள்னு சொல்லி சொன்னால் நல்லா க்ளீனாக வெட்டி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 2 யூனிகார்ன் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ தண்ணி பூசி பிங்க் கலரில் அதன் மூக்கு பகுதிக்கு ஸ்டிக் பண்ணுறேன். மூக்கு துவாரத்துக்கு பிளாக் கலர் ஃபொண்டனில் சின்ன உருட்டி ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கிறேன். அடுத்ததாக யூனிகார்னுக்கான கண் ஸ்டிக் பண்ணுறேன். இந்த ட்வின்ஸ் போயும் கேளுமென்று சொல்லி சொன்னபடியால் யூனிகார்னுக்கும் கண்ணுக்கு ஒன்றுக்கு பிங்கும் ஒன்றுக்கு ப்ளூவும் யூஸ் பண்ணுறேன். பிளாக் கலர் ஃபொண்டன்ட்டை உருட்டி ஐலாசஸ் வைக்கணும். செய்து வச்சிருக்கிற இந்த யூனிகார்னை தண்ணி பூசி கேக்கின் முன்பகுதியில் ஸ்டிக் பண்ணணும். கேக்கின் முன்பகுதியில் இப்படி ஸ்டிக் பண்ணி விடணும். இனி யூனிகார்னை டெக்கரேட் பண்ணணும். நீங்கள் உங்களுக்கு விருப்பமானபடி டெக்கரேட் பண்ணலாம். நான் கோனை ஃபொண்டனில் செய்திருக்கிறேன். நீங்கள் விரும்பினால் ஐஸ்கிரீம் கோனிலையும் கோன் வைக்கலாம். மல்டி கலர் பட்டர் ஐசிங்கை யூஸ் பண்ணி ஸ்டார் நோசல்ஸால் இந்த டெக்கரேஷனை செய்கிறேன். பட்டர் ஐசிங்கை இப்படி மல்டி கலராக போடுறேன்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் விரும்பினா போய் பார்க்கலாம்.
பிங்க் கலர் கேக்கில் ஸ்டிக் பண்ணி இருக்கிற யூனிகார்னுக்கு ஃப்ளவர் ஷேப்பில் டெக்கரேட் பண்ணுறேன். கேக்கின் அடிப்பகுதிக்கும் ஸ்டார் நோசில்ஸாலேயே ஃப்ளவர் போடுறேன். கேக் பேஸுக்கு கிராஸ் நோசில்ஸை யூஸ் பண்ணி பட்டர் ரைசிங்கால் டெக்கரேட் பண்ணி விடுறேன். வானவில் கேக் டொப்பரை வச்சு இந்த கேக்கை டெக்கரேட் பண்ணுறேன். வானவில் கேக் டொப்பர் எப்படி செய்தனான்னு சொல்லி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ ஹேப்பி பர்த்டே கேக் டொப்பரும் வச்சு கேக்கை ரெடி பண்ணிட்டேன். கேக் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? உங்களுக்கும் இந்த கேக் பிடிச்சிருக்குதான்னு சொல்லி ப்ளீஸ் மறக்காமல் எனக்கு கமெண்ட். யூனிகார்னுன்ற கொம்பை நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலரில் வைக்கலாம். நான் எல்லோ கலரில் செய்து கொப்பா கலர் கில்டர் பெயிண்ட் பண்ணியிருக்கிறேன். போடுங்க. என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மதி. பாய்.